Hello children, welcome to Star Up Hope Academy. In this video we are going to see 6th standard English term 1 unit 3 poem I dream of spices. Spices அப்படின்னா நறுமண பொருட்கள். நம் போம் என்னன்னு பார்க்கலாம். இந்த போம் பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மாவும் ஒரு பையனும். இந்த போமை எழுதினவர் யார் அப்படின்னா ராஜ் ஆறுமுகம்ங்கிறவர் தான் இந்த போமை எழுதியிருக்கிறாங்க. இந்த போம் என்ன சொல்லுது அப்படின்னா, அம்மா பையனை பார்த்து சொல்கிறாங்க, கடையில் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாமானங்களை வாங்க சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, கடைக்கு போகும்போது பாடிக்கிட்டே போகிறான். ஸோ அவன் போகிற வழியில் எல்லாத்தையும் மறந்துடுறான். அதனால் அம்மா சொல்லாத ஜாமானங்களை வாங்கிட்டு வரான். ஸோ அவங்க அம்மா அவனை பனிஷ் பண்ணுறாங்க. இதுதான் இந்த போம் என்னன்னு பார்க்கலாம். மை மதர் வுட் சே, லிட்டில் பாய் ராஜ், go to Muthu's and get some cinnamon, bitter leaves and ginger and garlic. இந்த பாய் தான் இதை எழுதியிருக்கிறான். அம்மா சொன்னாங்க, லிட்டில் பாய் ராஜ் go to Muthu's and get some cinnamon, bitter leaves and ginger and garlic. அதாவது முத்துங்கிறது ஒரு ஷாப்போட ஓனர். சின்னமன் அப்படின்னா பட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, பீட்டர் லீவ்ஸ் அப்படின்னா வெற்றிலை, ஜிஞ்சர் அப்படிங்கிறது இஞ்சி, கார்லிக்னா வெள்ளைப்பூண்டு. முத்து கடையில் போயிட்டு சின்னமன், பீட்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக் இந்த நாளையும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. Once again, my mother would say, little boy Raj, go to Muthu's and get some cinnamon, bitter leaves and ginger and garlic. Next paragraph என்ன சொல்லுதுன்னு பாருங்க. And so I go to the shops singing all the way. And when Muthu asked me what I would want, I rattle off a list: sesame seeds, onions, tomatoes and pickles. அவன் ஷாப்புக்கு போயிட்டுருக்கிறான். போகிற வழியில் அவன் பாட்டு பாடிக்கிட்டே போகிறான். சிங்கிங் ஆல் த வே, வழியெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே போகிறான். அண்ட் வென் முத்து ஆஸ்ட் மீ, முத்துங்கிறது அந்த கடையோட ஓனர். நமக்கு இங்கே பிக்சரில் காமிச்சிருக்காங்க இல்லையா. முத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு எல்லாமே மறந்து போனதுனால அவன் சும்மா ஒரு லிஸ்ட் எடுத்து விட்றான். என்ன சொல்கிறான் பாருங்கள். செசேம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். செசேம் சீட்ஸ் அப்படின்னா எள்ளு விதைகள். எள்ளு நமக்கு தெரியும் இல்லையா, நல்லெண்ணெய் அதிலிருந்து எடுப்பாங்க. ஆனியன்ஸுங்கிறது வெங்காயம், டொமேட்டோஸ்னால் தக்காளி பழங்கள், பிக்கிள்ஸ் அப்படின்னா ஊறுகாய். ஸோ இந்த மாதிரி ஒரு அம்மா சொல்லாத பொருட்களை வாங்கிடுறான். நெக்ஸ்ட்டு, and back home mother twists my ears, ouch. And back home mother twists my ears, ouch. நான் திரும்பி வீட்டுக்கு போனப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்க அந்த பொருட்களெல்லாம் பார்த்துட்டு என்னோடய காதை பிடிச்சிட்டு திருக்குறாங்க. ட்விஸ்ட்டுங்கிறது காதை பிடிச்சி திருக்குறாங்க. பிக்சரில் பார்க்குறீங்களா, காதை பிடிச்சி திருக்குறாங்க இல்லையா. அவன் இஷ்டமாக பொருட்களை வாங்கிட்டு வந்ததுனால அம்மா என்ன பண்ணுறாங்க, பனிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு சின்ன போம். இதை எழுதினவங்க ராஜ் ஆறுமுகம் அப்படிங்கிறவங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம க்ளோசரி பார்க்கலாம். சின்னமன், த பார்க் ஆஃப் அ ட்ரீ தட் கிவ்ஸ் அ டெலிசியஸ் ஃப்ளேவர் டு ஃபுட்டு. பார்க் அப்படிங்கிறது ஒரு மரத்தோட தோல் பட்டை சொல்லுவோம் இல்லையா, மரப்பட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் பார்க்கு. இந்த பார்க் ஆஃப் அ ட்ரீ தட் கிவ்ஸ் அ டெலிசியஸ் ஃப்ளேவர் டு ஃபுட்டு. அதாவது உணவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் சின்னமன்கிறது. அதான் பட்டைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கார்லிக்னால் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும், பூண்டு. எ ஸ்மால் பல்ப் வித் அ ஸ்ட்ராங் டேஸ்ட் யூஸ்ட் இன் குக்கிங். கார்லிக் அப்படின்னா நம்ம பூண்டு அப்படின்னு சொல்லுவோம், வெள்ளை பூண்டு அப்படின்னு சொல்லுவோம். அது பார்க்குறக்கு எப்படி இருக்கும், ஒரு பல்பு போல். எ ஸ்மால் பல்ப் வித் அ ஸ்ட்ராங் டேஸ்ட்டு. பூண்டோட சுவை எப்படி இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும். அனுத்தி பார்த்தாலே அதோட மனம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மனமாக இருக்கும். அதே சமயத்தில் வாயில் வச்சா ரொம்ப எரியும். பட் இதை சமையலுக்கு பயன்படுத்துவோம் நம்ம. ஓகேவா. ரேட்டில் ஆஃப் அப்படின்னா ரிசைட்டு, புரட்டி பேசுகிறது. ரிசைட் அப்படிங்கிறது மனப்பாடமாக சொல்கிறது. ஸோ அங்கே ரேட்டில் ஆஃப் அப்படின்னா புரட்டி பேசுகிறது. ஓகேவா. செசேம் சீட்ஸு, ஜிஞ்சர்லி சீட்ஸு. செசேம் சீட்ஸ்னால் எள்ளு விதைகள். அவுச், சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸ் பெயின். அவுச் அப்படிங்கிறது ஒரு இன்டர்ஜெக்ஷன் வேர்டு, அதாவது உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. சவுண்ட் தட் எக்ஸ்பிரஸ் பெயின், வலியை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் அவுச் அப்படிங்கிறது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். ஹூ இஸ் ராஜ்? இந்த போமில் நம்ம ராஜுங்கிறது யார்? ராஜுங்கிறது ஒரு லிட்டில் பாய். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம், ராஜ் இஸ் அ லிட்டில் பாய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வேர் டிட் ராஜிஸ் மதர் சென்ட் ஹிம்? வேர் டிட் ராஜிஸ் மதர் சென்ட் ஹிம்? ராஜுவோட அம்மா அவனை எங்கே அனுப்புனாங்க?
கடைக்கு அனுப்புனாங்க, முத்தோட கடைக்கு அனுப்புனாங்க. ஸோ நம்ம எழுதிக்கலாமா? ராஜிஸ் மதர் சென்ட் ஹிம் டு த முத்து ஷாப். ராஜிஸ் மதர் சென்ட் ஹிம் டு த முத்து ஷாப் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? தேர்ட் கொஷின் பாருங்கள். ஹூ இஸ் முத்து? முத்து யார்? முத்து இஸ் த ஓனர் ஆஃப் த ஷாப். முத்து இஸ் த ஓனர் ஆஃப் த ஷாப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஃபோர்த் கொஷின் பாருங்கள். வாட் டிட் மதர் ஆஸ்க் ராஜு டு பை? ராஜுவோட அம்மா என்னெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க அவனை? ராஜுவோட அம்மா சின்னமன், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வாங்க சொல்கிறாங்க. நம்ம எழுதிக்கலாமா? மதர் ஆஸ்ட் ராஜ் டு பை சின்னமன், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அப்படின்னு எழுதிக்கலாம். மதர் ஆஸ்ட் ராஜ் டு பை சின்னமன், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். வாட் டிட் ராஜ் பை? ராஜ் எதை வாங்கிட்டு வந்தான்? ராஜ் பாட் செசேம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கல்ஸ். ராஜ் எதை வாங்கிட்டு வந்தான்? ஆனியன்ஸு, எள்ளு விதைகள், தக்காளி பழங்கள், ஊறுகாய், இதெல்லாம் அவன் வாங்கிட்டு வந்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். பி செக்ஷன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், மதர் கால்ட் டேஸ். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். முத்து, ராஜ், ராம். மதர் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? ராஜ் தான் இல்லையா? ஸோ மதர் கால்ட் ராஜ் அப்படின்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள். மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார் டேஸ். அம்மா எதை வாங்க சொல்லலை? ஆப்ஷன் பாருங்கள். சின்னமன், காடமன், பீட்டல் லீவ்ஸ். இங்கே சின்னமன் வாங்க சொன்னாங்க, பீட்டல் லீவ்ஸ் வாங்க சொன்னாங்க, காடமன் தான் வாங்க சொல்லலை இல்லையா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார் காடமன் எழுதிக்கலாம். தேர்ட் ஒன் பாருங்கள். ராஜ் டிட் நாட் பை டேஷ். ராஜ் எதை வாங்கலை? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆனியன்ஸ் அண்ட் செசேம், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், டொமேட்டோ அண்ட் பிக்கிள்ஸ். அம்மா சொன்ன ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை வாங்கலை, பட் அதுக்கு பதிலாக ஆனியன்ஸ் அண்ட் செசேம் வாங்கினா, டொமேட்டோ அண்ட் பிக்கிள்ஸ் வாங்கினா இல்லையா? ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ராஜ் டிட் நாட் பை ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்ரிசியேட்டிங் த போயம். சி, ஃபைண்ட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அலிட்ரேஷன் இன் த போம். அலிட்ரேஷன் அப்படின்னா மோனை அப்படின்னு அர்த்தம். அதாவது தமிழில் நம்ம இலக்கணத்தில் படிச்சிருப்போம் எதுகை மோனை அப்படின்ட்டு. ஸோ இங்கே அலிட்ரேஷன் அப்படிங்கிறது மோனை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அலிட்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அலிட்ரேஷன் இஸ் ரெப்பிட்டேஷன் ஆஃப் த கான்சனன்ட் அட் த பிகினிங் ஆஃப் 2 or more வேர்ட்ஸ் இன் அ லைன். அதாவது போமில் உள்ள லைனில் கான்சனன்ட் எழுத்தில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு லைனில் 2 or 3 வந்ததுன்னா அதை தான் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். மதர் எம்மில் ஸ்டார்ட் ஆயிருக்கா, ட்விஸ்ட் மை எம்மில் ஸ்டார்ட் ஆயிருக்கா. அதாவது கான்சனன்ட்னா என்னது? வவல்ஸ்னால் உயிரெழுத்து, கான்சனன்ட்னா மெய்யெழுத்து இல்லையா? வவல்ஸ் நமக்கு ஏ, இ, ஐ, ஓ, யூ இந்த 5 எழுத்து தவிர மீதமுள்ள எழுத்துக்கள் எல்லாம் கான்சனன்ட்டு. ஸோ இந்த கான்சனன்ட்டில் ஒரு லைனில் 2-3 வார்த்தைகள் தொடங்கி இருந்தால் அதை அலிட்ரேஷன் வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த போமில் இருந்து நமக்கு அலிட்ரேஷன் வரக்கூடிய வார்த்தைகளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போமில் பார்த்தோம்னா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். ஜிஞ்சர் ஜீல தொடங்குது, கார்லிக்கு ஜீல தொடங்குது. ஸோ ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் எழுதிக்கலாம். செகண்ட் ஸ்டான்ஸாவில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப். ஸோ எஸ்ஸில் வந்திருக்கு, ஷாப் எஸ்ஸில் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை கூட எடுத்துக்கலாம். ஷோ ஷாப்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். வாட் ஐ வுட் வாண்ட். வாட் டபிள்யூவில் தொடங்கியிருக்கா, அதேமாதிரி வாண்ட் டபிள்யூவில் தொடங்கியிருக்கு. ஸோ அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செசேம் சீட்ஸ் எஸ்ஸில் தொடங்கியிருக்கா, அதை கூட எடுத்துக்கலாம். மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் எழுதிக்கலாம்? இங்கே மிஸ் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன், அது போல் நீங்கள் எழுதிக்கோங்க. see here, ginger and garlic, sesame seeds, what I would want, Muthu ask me, so I go to the shops. ஸோ இது போல் நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து டி செக்ஷன் பாருங்கள். listen to the poem read by your teacher. மிஸ்ஸு போமை ரீட் பண்ணும்போது அதை கரெக்டாக கவனிக்கணும். ஓகேவா? ரீட் த போம் அலவுட் இன் பர்ஸ். 1 person ரீட்ஸ் அவுட் ராஜ்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் த அதர் ரீட்ஸ் த மதர்ஸ். டேக் டர்ன் அண்ட் ரீடு. அதாவது மிஸ்ஸு வாசிக்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு பேராக பேராக இருந்துக்கிட்டு ஒருத்தர் ராஜ் சொல்கிற வார்த்தைகளை வாசிக்கணும், ரீட் பண்ணணும். இன்னொருத்தர் அம்மா சொல்கிறது போல் ரீட் பண்ணணும். ஓகேவா? இது உங்களுக்கான பகுதி, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மிஸ் அகெயின் ஒருக்கா உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். மை மதர் வுட் சே
Little boy Raj go to Muthu's and get some cinnamon, betel leaves and ginger and garlic. And so I go to the shop singing all the way, and when Muthu asked me what I would want, I rattle off a list: sesame seeds, onions, tomatoes and pickles. And back home, mother twists my ears. Ouch. Written by Raj Armugam. ஓகேவா? ஸோ இது போல் நீங்கள் 2 பேராக சேர்ந்துக்கிட்டு ரீட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து இ செக்ஷன் பாருங்கள். Tell the story of the poem in 3 or 4 sentences with the help of the pictures given below. கீழே வந்து அந்த போமில் உள்ள பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சர்ஸை பயன்படுத்தி அந்த போமில் உள்ள ஸ்டோரியை 3 or 4 சென்டென்ஸாக எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். இங்கே ஒரு அம்மாவும் பையனும் இருக்கிறாங்க. அம்மாவோட நேம் நமக்கு கொடுக்கப்படலை. பையனோட பேர் ராஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜோட மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை கடையில் போய் கொஞ்சம் சின்னமன், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு போமில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம எழுதிக்கலாமா? ராஜ் மதர் சென்ட் ஹிம் டு முத்து ஷாப் டு பை சின்னமன், பீட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அப்படின்னு எழுதிக்கலாம். ஒன்ஸ் அகெயின், ராஜ்ஸ் மதர் sent him to Muthu shop to buy cinnamon, betel leaves, ginger and garlics அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? செகண்ட் பிக்சர் பாருங்கள். இப்போ அவன் என்ன பண்ணுறான்? வேகமாக பாடிக்கிட்டே ஜாலியாக போகிறான். ராஜ் இஸ் சிங்கிங் வைல் கோ டு த ஷாப். ராஜ் வந்து கடைக்கு போகும்போது அவன் பாடிக்கிட்டே போகிறான். ராஜ் இஸ் சிங்கிங் வைல் கோ டு த ஷாப் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஹி கோ டு த ஷாப் வைல் சிங்கிங் ஆன் த வே அப்படி கூட எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஷாப்கிட்ட வந்தாச்சு. ஷாப்கிட்ட வந்தோடனே ஒரு என்ன வேணும்னு கேட்பார் இல்லையா, அதுக்கு அவனோட பதில் என்ன பாருங்கள். இப்போ அவன் என்ன வாங்க வந்தான் அப்படிங்கிறத மறந்துட்டான். ஸோ நம்ம அதை எழுதிக்கலாம். ஹீ ஹேட் ஃபர்காட்டன் தோஸ் திங்ஸ் அண்ட் ஹீ பாட் sesame seeds, ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். அவன் என்ன வாங்க வந்தான் அப்படிங்கிறத மறந்ததுனால அவன் என்ன பண்ணுறான், ஒரு ரேட்டில் ஆஃப் லிஸ்ட்டை விடுறான். அது என்னென்ன லிஸ்ட்டு பாருங்கள். ஹீ ஹேட் ஃபர்காட்டன் தோஸ் திங்ஸ் அண்ட் ஹீ பாட் sesame seeds, ஆனியன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். அவனுடைய அம்மா சொன்னதை மறந்ததுனால அவன் வந்துட்டு எள்ளு விதைகள், வெங்காயம், தக்காளி பழம், ஊறுகாய் இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போகிறான். ஸோ அவன் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரான். ஹிஸ் மதர் ட்விஸ்டட் ஹிஸ் இயர்ஸ் வென் ஹீ ஹர்ட் ரிட்டன் ஹோம். ஸோ இப்போ என்ன நடக்கு பாருங்கள். அவன் வந்து அம்மா சொன்ன லிஸ்ட்டு வாங்கலை இல்லையா, அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, காதை பிடிச்சி திருகுறாங்க. ஸோ நம்ம இப்படி எழுதிக்கலாம். ஹிஸ் மதர் ட்விஸ்டட் ஹிஸ் இயர்ஸ் வென் ஹீ ஹேட் ரிட்டன் ஹோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரைட்டிங்ஸ். ரீட் த ஜம்பிள்ட் லைன்ஸ் ஃப்ரம் த போம் அண்ட் ரீஅரேஞ்ச் தம் இன் கரெக்ட் ஆர்டர். அதாவது நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த போம் வந்து நமக்கு இங்கே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. லைன்ஸ் மாறி மாறி இருக்குது. இது நம்ம சரியான ஆர்டரில் எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ போம் ரீட் பண்ணோம் இல்லையா, அதனால் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நமக்கு மை மதர் வுட் சே, ஃபோர்த் இருக்கிறது தான் நமக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். மை மதர் வுட் சே. செகண்ட் சென்டென்ஸ் வந்து நமக்கு 6th உள்ள லிட்டில் பாய் ராஜ், அது வந்து செகண்ட் சென்டென்ஸ். தேர்டு வந்து கோ டு முத்தூஸ், தேர்ட் ஒன் தான் நமக்கு தேர்ட் சென்டென்ஸ். ஃபோர்த் சென்டென்ஸ் வந்து 5th ஒன் தான் நமக்கு ஃபோர்த் சென்டென்ஸ். அண்ட் கெட் சம் சின்னமன், பீட்டல் லீவ்ஸ். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 5th ஒன், செகண்ட் இருக்கிறது 6th சென்டென்ஸ். அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். 7th சென்டென்ஸ் வந்து 7th இருக்கிறதே தான் நமக்கு 7th சென்டென்ஸ். அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப்ஸ். 8th சென்டென்ஸ் 8th உள்ளது தான் நமக்கு சிங்கிங் ஆல் த வே. 9th சென்டென்ஸ் வந்து 13 இருக்குது பார்த்தீங்களா. அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ, அதுதான் 9th சென்டென்ஸ். 10th சென்டென்ஸ் வந்து 12 இருக்குது பார்த்தீங்களா. வாட் ஐ வுட் வாண்ட், அதுதான் 10th சென்டென்ஸ். 11th ஒன்றுக்கு 11th சென்டென்ஸே தான். ஐ ரேட்டல் ஆஃப் அ லிஸ்ட். 12th சென்டென்ஸ் வந்து 10th இருக்குது பார்த்தீங்களா. sesame seeds, ஆனியன்ஸ். 13th வந்து 9th சென்டென்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் பிக்கிள்ஸ். 14th சென்டென்ஸ் வந்து நமக்கு 15 இருக்குது பார்த்தீங்களா. 15th சென்டென்ஸில் அண்ட் பேக் ஹோம். 15th சென்டென்ஸ் வந்து 14th சென்டென்ஸ், மை மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ். 16th சென்டென்ஸ் வந்து லாஸ்ட் இருக்க அவுச். ஓகே, ஸோ இந்த ஆர்டரில் நம்ம எழுதிக்கலாம். இதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜி செக்ஷன். fill in the blanks with different words and write your own poem.
அதாவது கீழே நமக்கு ஒரு போமோட, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த போமோட லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போம் வந்து அங்கே வந்து நம்ம ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் இருந்தது இல்லையா, அதை நம்ம இங்கே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ட்ரீம் ஆஃப், உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் போட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம், வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம், இல்லை சீட்ஸ் போட்டுக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் இதில் போட்டுட்டு அதே மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ மிஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சீட்ஸ் கொடுத்துருக்கேன். யோர் டைட்டில் ஃபார் த போம் இருக்கு இல்லையா, யோர் டைட்டில் ஃபார் த போமில் ஐ ட்ரீம் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மை மதர் வுட் சே, இந்த இடத்துல மதர் போட்டுக்கலாம், ஆண்டி போட்டுக்கலாம், கிராண்ட் மதர் போட்டுக்கலாம், ஃபாதர் போட்டுக்கலாம், அங்கிள் போட்டுக்கலாம், எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். மிஸ் வந்து மதரே தான் கொடுத்துருக்கேன். மை மதர் வுட் சே அப்படின்னு எழுதிக்கோங்க. லிட்டில் பாய் ஆர் கேர்ள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் நீங்கள் பாயோட நேம் போட்டிங்கன்னா பாய் போடுங்க, கேர்ளோட நேம் போட்டிங்கன்னா கேர்ள் போடுங்க. இங்கே வந்து மிஸ் வந்து பாயோட நேம் கொடுத்துருக்கேன், தோனி அப்படின்ட்டு. ஸோ லிட்டில் பாய் தோனி. கோ டு, யாரோட ஷாப்புக்கு போகிறாங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோருக்கு போகிறாங்க. ஸோ கோ டு பாண்டியன்ஸ் அண்ட் கெட் சம், என்ன வாங்குகிறாங்க, குக்கும்பர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் செசேம் சீட்ஸ். நம்ம வந்து ஹெட்டிங் சீட்ஸ் இல்லையா, அதனால் மிஸ் இந்த மாதிரி சீட்ஸாக போட்டிருக்கேன். குக்கும்பர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், செசேம் சீட்ஸ் எழுதிக்கோங்க. அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஷாப்ஸ்ன்னு போட்டுட்டு டேஸ் ஆல் த வே, அங்கே வந்து நீங்கள் என்ன வேணால் போடலாம். அங்கே வந்து அவன் பாடிக்கிட்டே போனான் இல்லையா, சிங்கிங். ஸோ இப்போ மிஸ் இங்கே உங்களுக்கு பிளேயிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் ரன்னிங் போடலாம், பிளேயிங் போடலாம், சிங்கிங் போடலாம், ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே நடந்து போகிற மாதிரி திங்கிங் ஆல் த வே கூட போடலாம். ஸோ நம்ம இங்கே பிளேயிங் போட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப்ஸ் பிளேயிங் ஆல் த வே, போகிற வழியிலெல்லாம் அவன் விளையாடிக்கிட்டே போகிறான். அண்ட் வென், யார் கேட்பா, அந்த நம்ம கடையோட பேர் என்ன வச்சோம், பாண்டியன்ஸ் இல்லையா. ஸோ அண்ட் வென் பாண்டியன் ஆஸ்க் மீ, கடைக்காரர் பாண்டியன் கேட்கும்போது இவனுக்கு மறந்து போயிருது இல்லையா, வாட் ஐ வாண்ட், என்ன வேணும் அவனுக்கு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். வாட் ஐ வாண்ட்டுன்ட்டு ஐ ரேட்டில் ஆஃப் அ லிஸ்ட், அவன் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறான். என்ன லிஸ்ட்டு சொல்கிறான் பாருங்கள், க்ரீன் கிராம்ஸ், பெங்கால் கிராம், பிளாக் கிராம் அண்ட் டோர்டால். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா சொல்லிவிட்டது சீட்ஸு, இவன் வந்து பருப்பு வகையெல்லாம் வாங்கிடுறான். அதாவது க்ரீன் கிராம் பச்சைப்பயிறு, பெங்கால் கிராம் அதாவது கடலைப்பருப்பு, பிளாக் கிராம் உளுத்தம்பருப்பு, தோர்டால் துவரம்பருப்பு, இது போல் பருப்பு வகைகளை வாங்கிடுறான். அண்ட் பேக் ஹோம், வீட்டுக்கு திரும்பினதுக்கப்புறம் மதர் ட்விட்ஸ் மை இயர்ஸ் அவுச். நீங்கள் இங்கே வந்து மதர் போட்ட இடத்துல அங்கிள் போட்டிருந்தா அங்கிள் போடணும், ஆண்டி போட்டிருந்தா ஆண்டி போடணும், கிராண்ட்மா போட்டிருந்தா கிராண்ட்மா போடணும். ஸோ நம்ம மதர் போட்டிருக்கனால மதரே போட்டுக்கலாம். மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அவுச். ஓகேவா? ஸோ இது போல் எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து இன்னும் மிஸ்ஸோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசனுக்குரிய வீடியோ லிங்க்ஸு, அதுக்கான ஜென்ரல் லிங்க் வந்து மிஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா அங்கே உள்ள எல்லா வீடியோஸும் வரிசையாக வரும். என்ன வீடியோ வேணுமோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? ஸோ அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பைசஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா சில்ட்ரன்? Thank you for watching. Like, share and subscribe.